இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கன்னியாகுமரி விலாக் தாங்க. நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போய் நைட்டு சூரிய உதயத்தை பார்க்கலான்னு போனோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மீன் மார்க்கெட்டில் அழகாக மீனெல்லாம் ஏலத்துக்கு விற்றுட்ருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஏலம் எடுக்கிறதும் அதை விற்கிறது நம்ம மீமிசலில் பார்த்ததில்ல. நான் ஃபஸ்ட் டைம் மீன் மார்க்கெட்டில் எப்படி ஏலம் எடுப்பாங்கன்றது அங்கே தாங்க பார்த்துக்கிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. சூரியன் உதிக்கிறத பார்ப்போம்னு வந்தால் சூரியன் கொஞ்சம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்தோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் செங்கனி மீன், நகர மீன் அப்படின்னு சொல்லி நிறைய விற்றுட்ருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மீனெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்ததில்ல, அன்றைக்கி பார்த்துருக்கேன். இப்போ நம்ம கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த இடம்லாம் மெயினாக போவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விவேகானந்தர் பாறை, அப்புறம் திருவள்ளுவர் சிலை, இதுதான் காந்தி மண்டபம். இது 3 தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அங்கே ஒரு கன்னியாகுமரி அம்மன் கோவிலும் இருக்குது. பெருமாள் கோவிலும் ஒன்று இருக்குங்க. கடற்கரை ஓரத்துலேயே இருக்குது. அதுவும் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் பார்த்துருங்க. அப்புறம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது மியூசியம் ஒன்று, கன்னியாகுமரி மியூசியம். கண்டிப்பாக அதை குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் விவேகானந்தர் எப்படிலாம் கன்னியாகுமரி எதுக்கு வந்தாங்க, அவங்க என்னெல்லாம் அங்கே பண்ணாங்கன்றதையும் ஒரு அழகாக ஒரு ட்ரஸ்ட்டில் நல்லா நடத்திட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோகிராஃப் எல்லாமே எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. நீங்கள் முடிஞ்சால் எல்லாமே போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் நாங்கள் பகவதி அம்மன் கோவிலை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் பத்மநாத சுவாமி அரண்மனைன்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் இல்லாததால் நாங்கள் போக முடியலை. நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம். கடலில் போய் சும்மா நின்று பார்த்துட்டு வர்றதுக்கு தான். இதெல்லாம் ஷாப்பிங் ஏரியாஸு. நல்லா நிறையா பொருட்கள் வச்சுருந்தாங்க. டேட்டூஸ் போடுற இடம். நாங்கன்னா எல்லாமே ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. இதுதாங்க காந்தி மண்டபம். நம்ம கடற்கரைக்கு போயிட்டு அப்புறம் காந்தி மண்டபத்துக்கு வரலாம். இப்போ நாங்கள் போனது ரஷ்ஷான டைம்ன்றதால நீங்கள் எதெல்லாம் பார்க்கணுமோ அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்புறம் விவேகானந்தர் பாறைக்கு போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே விவேகானந்தர் பாறைக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டயர்ட் ஆகிடுறோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் க்யூவில் நின்று போகிற மாதிரி இருக்குது. ஸோ கூட்டம் அதிகமாக இருந்தது. கூட்டம் அதிகன்றதால நாங்கள் போன அன்றைக்கி நாள் தாங்க ஒரு 5 மருத்துவ மாணவர்கள் இறந்த செய்தியையும் நாங்கள் கேட்டோம். இப்போது நம்ம கடற்கரை பீச்லேருந்து காந்தி மண்டபம் வியூவை எடுத்துக்கிறோம். இது அங்கே எங்கே நின்று ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இப்போ இங்கே சும்மா குழந்தைங்களுக்கான அந்த ரேஸ் கார் ஒரு 10,000 8,000 மதிப்புள்ள அந்த கார்லாம் நம்மளால் வாங்க முடியாது. ஒரு சிலரால் வாங்க முடியும், ஒரு சிலரால் வாங்க முடியாது. இது ஒரு ரவுண்டுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என் பொண்ணும் பையனும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இப்போது இது முக்கடல் கூடும் இடம்ன்றதால ஒரு அலை ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு அலை அதுக்கு சைடில் வருது, இன்னொரு அலை அதுக்கு எதிர்பக்கமாக வருது. ஸோ குளிக்கிறதுலாம் ரொம்பவே சிரமம். எல்லாரும் போனீங்க அப்படின்னா சும்மா காலை நினைக்கணும்னு நினச்சிட்டு வந்துடுங்க. யாரும் குளிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கடல் ரொம்ப சீற்ற முடியதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த கார் அவங்க ரிமோட் அவங்க கையில் இருக்குது. இது குழந்தைங்க கையில் கிடையாது. இது இது அவங்களுக்கு சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அது. இப்போ எங்கள் தலைவர் சின்னவர் போயிட்டாரு. அவர் போய் உட்காந்து வரப்போகிறாரு. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவனுக்கு. இப்போ நம்ம காந்தி மண்டபத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். குழந்தைங்களுக்காக தானங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் நம்ம இதெல்லாம் போன இடத்துல காசு பணம் பார்க்காம இவங்களெல்லாம் ஏற்றி இறக்கி சந்தோஷமாக வச்சுக்கலான்னு பார்த்தா, எங்கள் பொண்ணு ஒரே இடம். ஏன்னா என் பையன் ஸ்டேரிங் அவள் கையில் கொடுக்க மாட்றான். ஸோ
ஸோ இந்த சின்ன வயசுலேயே இப்போ இருக்க பிள்ளைங்கலாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறது, டக்கு டக்குன்னு இப்படி தான் கார் ஓட்டணும் பார்க்குறத அடுத்த செகண்ட் செய்கிற அளவுக்கு எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து காந்தியை பற்றியும் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலையை பற்றி நான் எனக்கு அங்கே கேதர் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, சும்மா பீச்சில் போய் நின்றுட்டு வரலாம், கடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்றதுக்காக போகிறோம். எங்கள் வீட்டுக்காரர் அப்பயே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இறங்கக்கூடாது, போய் சும்மா காலை நினச்சோமா வந்தோமான்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா 3 சைடு இருந்து அந்த அலை வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அந்த வந்த வேகத்திலேயே அதை எல்லாத்தையும் அப்படியே இழுத்துட்டு போகிறது. என்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து உள்ளே இருந்து இப்போ திருச்செந்தூர் கடலெல்லாம் பார்த்திங்கன்னா அலை வந்து வர்றது வந்து முன்னாடி இருந்தே தெரியும். ஆனால் இங்கே வந்து கன்னியாகுமரி கடலில் அலை வர்றதே தெரியலை. ஆனால் ஓரத்தில் கரை ஒதுங்கும் போது தான் தெரியுது இவ்வளோ அலை வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றதே. இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கே இங்கே தெரியும். இப்போ நம்ம காந்தி மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து இது காந்தி மண்டபம் அப்படின்னா, காந்தியோட சாம்பலை வச்ச இடம் தான் வந்து காந்தி மண்டபங்க. காந்தியோட வந்து இங்கே வந்து அடக்கம் பண்ணலை. இப்போ இங்கே வந்து இப்போ அண்ணல் காந்தியை பற்றி நம்ம வந்து ஒரு அவங்களோட காந்தியடிகளை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த கல்வெட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த காந்தி மண்டபம் வந்து 1956 கட்டப்பட்டுச்சாங்க. இது மண்டபத்தில் உள்ள மைய கூண்டு வந்து என்னது அப்படின்னா 79 மீட்டர் உயரமுடையது. அந்த மைய கூண்டு வந்து கோபுரம் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது வந்து 79 மீட்டர் வந்து உயரமுடையது. அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, காந்தியடிகளோட வயதை குறிக்குதான். அவங்க வந்து 70 வயதில் இறந்தாங்க. ஸோ 70 காந்தியடிகளோட வயதை குறிக்குது. இந்த மண்டபத்தோட ஒரு பெருமை என்ன அப்படின்னா, இங்கே வந்து சூரிய கதிர்கள் அக்டோபர் 2 அன்னைக்கு அந்த காந்தியடிகள் சாம்பல் வைக்கப்பட்ட இடத்துல வந்து விழுமாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அதிசயம் தானே. அது ஏன் அக்டோபர் 2 அன்னைக்கு விழணும், எல்லா நாளுமே விழலாம்ல. அது என்னமோ தெரியல. நம்மளுக்கு ஒரு நேரம் டைம் கிடச்சிச்சின்னா நம்மளும் போய் அதை பார்த்துட்டு வரலாம். இப்போ இந்த மண்டபத்தோட பார்வை நேரம் வந்து காலையில் 7 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்குமா. இந்த காந்தி மண்டபத்தோட கட்டடக்கலை வந்து எதோட ஒத்து போனது அப்படின்னா, ஒரிசா மாநில கட்டடக்கலையோட ஒத்து போனதாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து காந்தியடிகளோட என்ன சொல்கிறது, இளமை கால ஃபோட்டோவில் இருந்து அவங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சத்தியாகிரகம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஈடுபட்டாங்க அப்படின்றது இந்த ஃபோட்டோ மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்ஸ்லலாம் இருக்கும், ஏதோ 1, 2 ஃபோட்டோஸ் இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து இதிலலாம் வந்து எவ்வளோ அழகாக உட்காந்து எவ்வளோ எல்லாரோடையும் சரிசமமாக உட்காந்து அவங்க பேசியிருக்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு அது மாதிரி நிறையா இருந்துச்சு. குழந்தைங்களோட காந்தி வந்து எந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக இருக்கார் அப்படின்றத கூட ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே தெரியப்படுத்துச்சு. இதெல்லாம் வெள்ளைக்கார துரை யாரோ உட்காந்துருக்காங்க. காந்தியடிகள் கூட பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற புகைப்படங்க இது. எல்லாரோடையும் சரிசமமாக உட்காந்து பேசுகிறவர் தான் காந்தி. ஏன் அவர் வந்து மேல் சட்டையும் அவர் போட்டிருந்த கோட் ஷூட்டை வந்து எதுக்கு அகற்றினார் அப்படின்னா, ஒரு சமயம் வந்து தமிழ்நாட்டு சைடு வந்து அவர் சுற்றுலா வந்திருந்தப்போ விவசாயிகள் அணிந்திருந்த உடையை வந்து அவர் பார்த்தாராம். விவசாயிகள் அணிந்திருந்தது ஏன் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து கோமணம் கட்டிட்டு மேலே ஒரே ஒரு துண்டு தலைப்பாகை கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் வயலில். அப்போ அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தை கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு இதுதான் இது, இவ்வளோ எளிமையாகவும் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் அவரும் வந்து மேலாடை அணியாமல் அந்த விவசாயி மாதிரி வேஷ்டியை கட்டிட்டு மேலே ஒரு கதர் துண்டோட இருந்ததா சொல்கிறாங்க. அவரோட உடைய மாற்றினதோட பெருமை வந்து தமிழ்நாட்டு மக்களை தாங்க சேரும்.
ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு புகைப்படமும் அப்படியே வந்து அவர கண் முன்னாடி கொண்டுட்டு வந்துச்சு. இது வந்து அவரோட இறந்த கடைசி தருணம். இப்ப வந்து மேல போறதுக்கு அழகான ஒரே ஒரே இதில ஆனா படி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஏறுறதுக்கு. இது மேலேருந்து கீழ பார்க்குறது சூப்பரா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எங்க போறோம் அப்படின்னா, விவேகானந்தர் பாறைக்கும், திருவள்ளுவர் சிலைக்கும் போறதுக்காக கியூல நின்னு உள்ள போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு ரூ. 75ங்க அந்த போட்ல போறதுக்கு டிக்கெட்டு. நாங்க போன அன்னைக்கு செம்ம ரஷ்ஷு. லீவ் டைம்ன்றதால. ஏன்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் கோடி. அதுதான் கன்னியாகுமரி. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு போய் கண்டிப்பா காட்டி என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான். ஆனா அது விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா, இன்னும் நல்லாயிருக்கும். போட்ல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல அடைச்சிட்டாங்கங்க. அவ்ளோ ரஷ்ஷு. இப்ப நம்ம போட்ல போயிட்டுருக்கோம். ஆக்சுவலா விவேகானந்தர் வந்து இங்க மறைந்த இடம் கிடையாது. அவர் வந்து தவம் பண்ண இடம் தான் அந்த விவேகானந்தர் பாறை. அத தான் வந்து அவர் தவம் பண்ண இடத்துல தான் அவருக்கு ஒரு நினைவு இது வேணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த விவேகானந்தர் பாறை. நம்ம இப்ப விவேகானந்தர் பாறைய ரீச் ஆயிட்டோம். இங்க வந்து ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ரூ. 30. நல்லா கடும் சூடுங்க. ஆனா அந்த சூட்ல நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒயிட் கலர் பெயிண்ட் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்லாம் தெரியுதா? இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்ல நடந்தோம் அப்படின்னா கால் சூடே தெரியல. மத்தபடி இந்த பாறையில நடந்தோம் அப்படின்னா சரியான சூடு. நாங்க நல்ல கோடை காலத்துல அதுக்கும் நல்ல ஒரு சூடு இருந்துச்சு. விவேகானந்தர் பாறை ம் அதாவது இங்க வந்து விவேகானந்தரோட சிலை வந்து ஒரு வெண்கல சிலை தான். அவருங்க வந்து நின்னுட்டு இருந்த மாரி ஒரு அமைப்புல இருந்துச்சு உள்ள. அங்க வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து ஒரு கடலுக்கு நடுவுல, ஒரு பாறையில இந்த அளவுக்கு ஒரு கட்டடம் வந்து கட்ட முடியுமா? அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணமா இருந்துச்சு. இந்த வந்து விவேகானந்தர் ம் மண்டபம் வந்து இப்ப இவர் விவேகானந்தர் வந்து எந்த ஆண்டு வந்து இங்க வந்து தவம் பண்ணாரு அப்படின்னா, 1892ல வந்து டிசம்பர் 25 அங்க வந்து கடலுக்குள்ள வந்து நீந்தி போனாராம். நீந்தி போயி இந்த பாறையில 3 நாள் கடும் தவம் இருந்ததால தான் இது இந்த பாறைக்கு பேரே வந்து விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இ இது வந்து எந்த ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னா, ரெ செப்டம்பர் 2, 1970ஆம் ஆண்டு வந்து இது அமைக்கப்பட்டது. இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கன்னியாகுமரியோட நல்ல வியூவ பார்த்துக்கலாம் விவேகானந்தர் பாறையிலேருந்து. இந்த மண்டபம் வந்து எது அப்படின்னா, கன்னியாகுமரி அம்மன் வந்து ஒற்றை காலால தவம் பண்ண இடமா இது. அந்த அந்த அம்மனோட பாதத்த பாருங்களேன். ஒற்றை காலால அவங்க தவம் பண்ண இடத்த வந்து அவங்க அழகா நல்லா கிளாஸ்லாம் போட்டு மூடியிருக்காங்க. நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல போலங்க. ஏன்னா திருவள்ளுவர் ஏதோ வேலை நடந்துட்டுருக்கு. நம்ம தூரத்துல இருந்து தான் பார்த்தோம். இப்போ கரெக்ட்டா அந்த விவேகானந்தர் பாறைக்கு விவேகானந்தர் உள்ள அந்த இதுதான் மேல உள்ள போறது தான் விவேகானந்தர் சிலைய போய் பார்க்குறதுக்கு. அங்க யாருக்கும் அனுமதி கிடையாது. இது வந்து திசைகாட்டி. கடலுக்குள்ள இருந்து நம்ம எந்த திசையில இருக்கோம் அப்படின்றத சொல்றது. இந்த கதவு மூடி தான் இருக்கும். ஆனா ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு அங்க வந்து ஒரு சின்ன வாயில் வச்சிருக்காங்க. இந்த படியிலலாம் ஏற முடியாது. ஓரத்துல உள்ள அந்த வெள்ளை கலர் கோட்ல தான் ஏற முடியும். ஸோ இதெல்லாம்
இப்படியும் இருக்கா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்களா, ஒரு அழகான ஃபேமிலி. எவ்வளோ அழகா வந்து ஒரு கூட்டு குடும்பமா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். அது ஃப்ரெண்ட்ஸா இல்ல ரிலேஷன்ஸான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கும். ஒரு என்னா உட்காந்து அந்த படியில உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம வந்து விவேகானந்தர பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். இங்க கீழ இறங்கி போனோம் அப்படின்னா, ஒரு தியான மண்டபம் இருக்கு. அவ்ளோ ஒரு அமைதி. ஒரு சின்ன ஒரு ஒரு தீக்குச்சி அளவுக்கு தான் அங்க வந்து அவ்வளோ ஒரு இருட்டு. சரியான அமைதிங்க. நல்ல ஒரு பிளஸ்டா இருந்துச்சு. இப்போ இங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் மாரி இருக்கு. புக்ஸ் விக்கிறாங்க. விவேகானந்தரோட சிலைகள விக்கிறாங்க. நெறைய கதை புத்தகங்கள் இருக்கு. காலண்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம். இது வந்து விவேகானந்த கேந்திரம் வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து எடுத்து நடத்துறாங்க. இப்போ இதுதான் தியான மண்டபத்துக்குள்ள போறது. குழந்தைகளையும் உள்ள அனுமதிக்கக்கூடாது. செல்ஃபோனை உள்ள எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்ல ஒரு கட்டடக்கலைங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம திருவள்ளுவர் சிலையை வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இது வந்து 30 அடி நீர்மட்டத்திலேருந்து 30 அடி உயரம் உள்ள இந்த திருவள்ளுவர் சிலை வந்து 133 அடி உயர சிலை. ஏன்னா அவரோட அதிகாரங்கள் 133. ஸோ இது வந்து செப்டம்பர் 6, 1990 செப்டம்பர் 6, 1990 தொடங்கப்பட்டு ஜனவரி 1, 2000 தாங்க இதை திறந்திருக்காங்க. இதில் வந்து அதிகாரத்துக்கு ஒரு குறள் வீதம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்து அதில் பொறிச்சிருக்காங்களாம். இதெல்லாம் வந்து கஷ்டம் தானே. இது வந்து இதுக்கான பாறைகள் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா அம்பாசமுத்திரத்துலேருந்தும் சோழிங்கநல்லூர்லேருந்தும் வந்து தான். இது விவி கிரி அவங்களால இதனோட சிலை வந்து திறந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு தூரத்தில் இருந்து தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இன்னொரு நாள் நம்ம போனோம் அப்படின்னா கிட்ட போய் பார்க்கணும். திருக்குறள்லாம் எப்படி பொறிச்சிருக்காங்க அப்படின்றத. இது வந்து அடிக்கல் நாட்டினது வந்து ஒரு தலைவர். அதை திறந்து வைக்கும்போது இருந்தது ஒரு தலைவர். எம்ஜிஆர் தலைமையில் தான் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் சிலை அமைக்கும் பணியை வந்து யார் தொடங்கி வச்சா அப்படின்னா கருணாநிதி அவங்க தான் தொடங்கி வச்சாங்க. திறந்து வைத்தது விவி கிரி. இப்போது இந்த சிலையை வந்து முகம் வந்து 10 அடி உயரமாங்க. 40 அடி உயரத்தில் வந்து கழுத்து இடுப்பு பகுதிகள் வந்துடுது. அடுத்து 40 அடி உயரத்தில் வந்து இடுப்பு முதல் கால் பாதம் வரைக்கும் உள்ள அந்த பகுதி வந்துடுது. கொண்டை பகுதி வந்து 5 அடியிலும் அமைக்கப்பட்டது.